உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. எதை நினைக்கணும்? அவரே நம்மை உண்டாக்கினார். ஆமென். ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இல்ல, நீ இதை நினைக்கணும். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் அவரே என்னை உண்டாக்கினார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவரே என்னை உண்டாக்கினார். அவரே என்னை உண்டாக்கினார். அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அப்படி சொல்லி 9 முதல் நீங்க அதனுடைய 20 வரைக்கும் ஆமை மனிதர்கள் தெய்வங்களை உண்டு பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கடந்த நாளிலே ஆவியானவர் இதை தான் தியானிக்க வைத்தார். இங்க பாரு, நீ இதை நினைக்கணும். என்ன நினைக்கணும் தெரியுமா? நீ உண்டு பண்ணினத நீ ஆராதிக்கல, உன்னை உண்டு பண்ணினவரை நீ ஆராதிக்கிற. ஜீசஸ், நீ உண்டு பண்ணினத நீ ஆராதிக்க. நம்ம பல நேரத்துல இதை மறக்கிறோம். யாக்கோபே நீ இவைகளை நினை, நீ இவைகளை நினை. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். மனுஷன் உண்டு பண்ணி வைத்தவைகளை குறித்து 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளா இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் உதவாத யாக்கோபே இவைகளை நினை. இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே அப்படிதான் சொல்றார். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ கேள், நீ கேள். நம்ம பல நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை, உன்னை உருவாக்கினவர். யாக்கோபே நீ இவைகளை நினை, அவர்தான் உன்னை உண்டாக்கினார். நீ யாரை ஆராதிக்கிறாய்? நீ ஒன்றை உண்டு பண்ணி வைத்து மனிதன் ஆராதிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மரங்களை வளர்க்கிறான், மரங்களை வெட்டுகிறான், தனக்கு அது பிரயோஜனப்படும் போது அதையே தெய்வமாக்குகிறான். நெருப்பை மூட்டி அப்பம் சுடுவதற்கு நெருப்பை மூட்டுகிறான். குளிருக்கு அது அனலா இருக்கும் போது நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதை வணங்குகிறான். எது எது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அதன் ஒன்றை பயன்படுத்தி வேறொன்றை தெய்வமாக்குகிறான். இப்படிதான் இருக்கிறது யாக்கோபே. ஆனா உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமே, உன்னை கைப்பிடித்து நடத்த அவருக்கு கரம் இருக்கிறது, உன்னை அறிகிறதற்கு ஒரு மனம் இருக்கிறது, உன்னோடு பேச அவருக்கு வாய் இருக்கிறது, உன் நிலைமையை காண அவருக்கு கண்கள் இருக்கிறது. என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் கூறுகிட்டில்ல. என்னை நடத்தும் பொன்னு. என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன், என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். நான் உண்டாக்கினதை அல்ல, என்னை உண்டாக்கினவரை, என்னை உருவாக்கினவரை. இந்த யாக்கோபை இஸ்ரவேலாய், இந்த யாக்கோபை யெஷூரனாய். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்றார், யாக்கோபே நீ இவைகளை நினை. எவைகளை நினைக்க வேண்டும்? அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். நான் முந்தினவரும் என்னை தவிர தேவன் இல்லை என்று அதன் அர்த்தம் என்ன? முந்தினவரும் பிந்தினவரும். எவ்வாறு யாக்கோபே நான் எப்பொழுதும் இருக்கிறவர். எப்போதும் இருக்கிறவர் யார் அப்படின்னா உன் மீட்பர் மட்டும்தான். இது எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை நினைக்கிற ஆண்டவர் இருக்கிறார்.
அதனாலதான் மோசே கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாம் இருந்தான், ஆபிரகாமோடு இருந்தேன். இன்னைக்கு ஆபிரகாம் இல்ல, நான் இருக்கிறேன். ஈசாக் இருந்தான், ஈசாக்கோடு இருந்தேன். இன்னைக்கு ஈசாக் இல்ல, நான் இருக்கிறேன். யாக்கோப் இருந்தான், யாக்கோவோடு இருந்தேன். இன்னைக்கு யாக்கோப் இல்ல, நான் இருக்கிறேன். மோசே, இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போனாலும் நான் இருக்கிறேன். யாக்கோபே, இவைகளை நினை. ஹல்லேலூயா. யாக்கோபு அப்பா அம்மா கேர் ஆஃப்ல வாழ்ந்துட்டு இருந்த யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் சொன்ன, நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். கிதியோன்ட கர்த்தர் சொன்னது, நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பெரிய ப்ராமிஸ். சீஷர்கள் யூதருக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, நான் இருக்கிறேன். அந்த சீஷர்களை அழைத்து கொண்டு போய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு ஒரு முடிவு எழுதி டொமிஷியன் ஒரு முடிவு எழுதி பத்ம தீவுல தூக்கி போடுகிறான். அந்த இடத்துல வந்து கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். இந்த காலை வேளையில யாக்கோபு, இவைகளை நினை. எல்லாரும் எப்பவுமே இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், நீ இவைகளை நினை, இவைகளை நினை. ஹல்லேலூயா. என்னை நடத்தும் அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்ல. என்னை நடத்தும் அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும். எத்தனை பேர் சொல்வீங்க? என் சத்தம் கேட்கும் ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. என் சத்தம் கேட்கும் ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லே அல்லேலூயா பாடிடும் பூஜ பலத்தா நடத்தியதா. அல்லே அல்லேலூயா பாடிடும் இன்ப ஸ்வரத்தா நைச்சதினா. அல்லே அல்லேலூயா gloria பூஜ பலத்தா நடத்தியதா. அல்லே பாடிடு இன்ப ஸ்வரத்தா நைச்சதினா. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதும் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட வருவேன். யாக்கோபே, இவைகளை நினை. எல்லாவற்றையும் செய்கிறவர். என் வாழ்க்கையில இதுவரை அவர் நடப்பித்த அத்தனை காரியம் இனியும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். செய்ய முடியாதவர் இனியும் சுமப்பேன் என்று பிராமிஸ் தர மாட்டார். உங்க வாழ்க்கையில இனியும் உன்னை ஏந்த வேண்டும் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்னா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இவைகளை நினை. நீ யாரை ஆராதிக்கிறாய் என்பதை பாரு. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. சில நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆமென். அதனாலதான் யாக்கோபே, நீ இவைகளை நினை, உன்னை உண்டாக்கினவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். என்னை சிருஷ்டித்தவருக்கு என் லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியாதா? என்னை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே என்னை கண்டவர், தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தவர் என் வாழ்க்கை எந்த பாதையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியாதா?
இந்த இடத்துல அவர் தம்மை நம்முடைய மீட்பராக வெளிப்படுத்துகிறார். மீட்கப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. மீட்கப்பட்ட கூட்டமே இவைகளை நினை. நீங்க தான் யாக்கோபு, நீங்க தான் இஸ்ரவேல். எனவேதான் அது ஏசாயா 44:5 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒருவன் ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக். என்னது அர்த்தம்? யார் யார் கர்த்தருடையவர்களோ அத்தனை பேரும் யார்தான்? யாக்கோபு, இஸ்ரவேல். அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு. பரலோகம் பார்க்கிற யூதர்களே நம்ம தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவன் கர்த்தருடையவன் சொல்லிட்டானா அவன் யார் பேரை தரித்து கொண்டான்? யாக்கோபு. போய் பேர் மாத்தாதீங்க அதுக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் தான் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட யாக்கோபு. அவனுக்கு தான் இங்க அவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே இவைகளை நினை. ஆண்டவரே, ஏசாலாம் நல்லா இருக்கிற ஆண்டவரே, யாக்கோபே. ஏசாவை பார்த்து என்னைக்காவது கர்த்தர் சொன்னாரா உன்னை உண்டாக்கினவரும்? சொல்லல. ஏசாவை யார் தான் உண்டாக்கினார்? ஆமென். விட்டா நீங்க. ஏசாவை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனா ஏசாவை கர்த்தர் என்ன செய்யல தெரியுமா? உருவாக்கல. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். அடுத்து உனக்கு துணை செய்கிறவர். ஆண்டவர் துணை செய்தார். பார்த்தீங்களா? எங்க இருந்து யாக்கோபுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க? ரெபெக்காளின் வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டார்கள். யார் பஞ்சாயத்து தீர்த்து வச்சா? எங்க ஒரு பாஸ்டரா? இப்படி உள்ள 2 சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பிரிச்சு விடுங்க. ஆமென். சும்மா சொல்ல முடியுமா? எங்க பார்த்து சொல்ல? யார பார்த்து சொல்ல? ஆமென். ஒண்ணும் அதான். நம்ம எல்லா மனிதர்களுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அங்க இருந்தே அவர் சப்போர்ட் பண்ணலன்னா, யாக்கோபின் பூச்சியே உன் கையை நான் பிடிச்சேன்னு சொன்னது வெறும் வாக்கல்ல. அவன் பூச்சியா இருக்கும் போதே கையை பிடிச்சிட்டான். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அவர் துணை செய்தார்.